கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நாம் வெளிப்படுத்தின புஸ்தகத்தை ஜெபத்தோடு கூட நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் யாவரும் இந்த செய்தியை ஜெபத்தோடு கூட கேட்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9-10 வசனத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். 9வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். யோவான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எழுதுவதற்கு முன்பதாக அல்லது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக அவருடைய சூழ்நிலையானது பத்மு தீவிலே அவர் சிறை கைதியாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சத்திய வசனத்தை சாட்சி சொன்னது நிமித்தமாகவும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தது நிமித்தமாகவும் டொமினிஷியன் என்கிறதான மன்னன் அவரை எண்ணெய் கொப்பரையிலே தூக்கி போடுகிறார். அந்த இடத்திலே அவர் மரிக்காதது நிமித்தமாக அவரை பத்மு என்கிறதான ஒரு கொடூரமான சிறைச்சாலையிலே கொண்டு போய் அடைக்கிறார். சிறைச்சாலை என்று சொல்லும்போது நாம் இன்று பார்க்கிற போல ஒரு பில்டிங் அல்ல, அங்கங்கு குகைகளாக காணப்படும். அந்த குகைகளுக்குள்ளாக இந்த கைதிகளை அவர்கள் வைத்திருப்பார்கள். பாதுகாப்பு அற்ற ஒரு இடமாக தான் அது காணப்பட்டது. அந்த இடத்திலே தான் யோவான் தேவனுடைய சமூகத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனதாக அங்கு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் என்று சொன்னால் என்ன? கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது இது சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கிறது. பரிசுத்த ஓய்வு நாளை குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாள் இது. அவர் உயிரோடு கூட எழும்பினதான நாள். அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே யோவான் முழங்காலிலே நின்று ஜெபிக்கிறார். நல்ல கவனிங்க, யோவான் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலன், ஒரு தேவ மனிதன். இவர் பத்மு தீவிலே சிறை கைதியாக இருக்கிறார். ஆனால் அவர் பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சல் படுத்தாதபடி, அதாவது ஆராதனை நாளை குலைச்சல் படுத்தாதபடி அவர் பத்மு தீவில் சிறைக்கைதியாக இருந்த போதிலும் அவர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். அந்த இடத்துல எந்த விதமான சூழ்நிலையும் அனுகூலமாக இல்லை. அவருக்கு எல்லாமே விரோதமாக காணப்படுகிறது. ஒரு நல்ல ஆகாரம் இல்லை, ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, ஒரு நல்ல தூங்குறதுக்கான இடம் கிடையாது, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. விஷ ஜந்துக்கள் அந்த இடத்தை ஃபுல்லா சுற்றி இருக்கிறது. நல்ல தண்ணி குடிக்க கிடைக்காத ஒரு இடம், மிகவும் கொடுமையான வெயில் அந்த இடத்திலே காணப்படும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில அவர் முழங்காலிலே நின்று ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவ மனிதன், ஒரு தேவனுடைய ஊழியர் தனக்கு வரக்கூடியதான பிரச்சனைகளில் தேவ சமூகத்தில் முழங்காலில் நிற்க வேண்டும் என்பதை யோவான் நமக்கு அவருடைய வாழ்க்கையில் இருந்து கற்றுத்தருகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். இவைகள் மத்தியிலே நாம் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து நாம் செயல்பட வேண்டும். அவர் பத்மு தீவில் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் அவரை ஆவிக்குள்ளாக மாற்றினார். பழைய ஏற்பாடெல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது எசேக்கியேல், எரேமியா இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை தேவன் பயன்படுத்துவதற்காகவும் தீர்க்க தரிசனம் சொல்வதற்காகவும் அவர்கள் மேல் தேவனுடைய ஆவியை ஊற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லது அவர்கள் ஆவிக்குள்ளாக அழைத்து செல்லப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுபோல இங்கே இவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போது இவர் ஆவிக்குள்ளாக மாறுகிறார்.
ஆவிக்குள்ளாக மாறின அவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 10வது வசனம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனேன், அப்பொழுது எனக்கு பின்னால் எக்காள சத்தம் போன்ற ஒரு பெரிய சத்தம் கேட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆகிற அந்த சூழ்நிலையிலே அவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு ஆவிக்குள் நிரம்புகிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், நல்லது. ஆனால் எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம்? ஆவிக்குள் நிரம்புகிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை இங்கு யோவான் கேட்டதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாளில் அவர் ஆவிக்குள்ளானார், தேவன் அவருடைய சத்தத்தை அங்கே கொடுத்தார். இந்த பாடத்தின் முதல் பகுதியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, யோவான் தேவ மனிதனாக இருந்து பாடுகள் மத்தியிலும் ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவராக அவர் காணப்பட்டார். அடுத்த செய்தியில பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.